என் பெயர் ஸ்ரீநாத். பொறியியல் முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கும் வாலிபன். எனக்கு சிறு வயதிலிருந்தே ஆர்வம் அதிகம். சரி, இப்போ கதைக்கு வருவோம். நான் மதுரையை சேர்ந்தவன். எனது எதிர் வீட்டு ஆன்டி பேரு ஸ்ரீலேகா. அவளிடம் எப்படி பேசி பழகினேன் என்று சொல்றேன். இது நடந்து 4 வருடமாச்சு. அப்போது நான் விடுமுறையில வீட்ல இருந்தேன். ஸ்ரீலேகா ஆண்டி எனக்கு 3 வருஷமா தெரியும். அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். அவளது கணவர் ஏதோ அரசு வேலை. அவன் சரியான மந்தாங்கி. எனக்கு அவன் மேல எதுவும் பெருசா இல்ல. நானும் ஆன்ட்டியும் நல்ல நண்பர்கள். நிறைய பேசுவோம். ஒன்னா படம் பார்ப்போம். அவங்க வீட்லயே தான் எப்பவும் நான் இருப்பேன். அவ்வப்போது என் நண்பன் எனக்கு மெமரி கார்டுல படம் கொண்டு வந்து கொடுப்பான். நான் அதை பார்ப்பேன். நாட்கள் இப்படியே நகர என்னோட பிறந்த நாள் வந்துச்சு. அவள் எனக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்தா. என் நண்பர்களுக்கு ட்ரீட் வைக்க. எனக்கு அவ மீது பாசமும் மரியாதையும் வந்துச்சு. ஒரு நாள் இரவு நான் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு இரவு 2 மணிக்கு வந்தேன். அப்போது ஒரு ஆள் ஆன்ட்டி வீட்டுக்குள்ள போறத பார்த்தேன். அது அவளது கணவர் இல்ல. பின் நான் என் அறைக்கு சென்று படுத்தேன். எனக்கு அவ வீட்டுக்குள்ள போனது யாருன்னு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஜன்னல் வழியா அவ வீட்டு வாசல பார்த்துக்கிட்டு இருந்தேன். பின் எப்படியோ தூங்கிட்டேன். ஒரு 4:30 இருக்கும். பாத்ரூம் போக எந்திரிக்கும் போது ஆன்ட்டி வெளியே வந்து தெருவை பார்த்து வீட்டுக்குள்ள போனா. பின் அந்த ஆளு வீட்டுக்குள்ள இருந்து வந்து வெளியே போயிட்டான். யாருன்னு எனக்கு தெரியல. பின் நானும் தூங்கிட்டேன். அப்போதுல இருந்து ஆன்ட்டி என் கூட சரியா பேசுறது இல்ல. நானும் கவனிக்க அந்த ஆளு இரவு வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தான். பின் ஒரு வாரம் இருக்கும் அவனை காணோம். சரின்னு ஒரு நாள் சாயங்காலம் நான் ஆன்ட்டிய பார்க்க அவங்க வீட்டுக்கு போனேன். அவ மட்டும் தனியா வீட்டுல இருந்தா. நான் என்ன ஆன்ட்டி என்னைய மறந்துட்டீங்களான்னு கேட்க அவ வாடா உள்ளேன்னு சொல்லி மறக்கலடான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் என்கிட்ட பேசுறேன்னு கேட்டேன். சும்மாடா ஒன்னும் இல்லைன்னு சொன்னா. சரி விடுங்க, ஏன் இவ்வளோ டல்லா இருக்கிறீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்டேன். உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, மனசுதான் சரியில்லைன்னு சொன்னாங்க. ஏன் என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். அவ அத உன்கிட்ட சொன்னா உனக்கு புரியாதுடான்னு சொன்னாங்க. நான் அதுக்கு ஏன் இரவு அந்த ஆள் இப்ப வரதில்லைன்னு கேட்டேன். அதுக்கு அவ அதிர்ந்து போயிட்டா. என்னடா சொல்ற, யார சொல்றேன்னு கேட்டா. எனக்கு தெரியும் ஆன்ட்டி, டெய்லியும் இரவு ஒரு ஆள் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன். அவ உடனே ஸ்ரீநாத் இதை யார்கிட்டயும் சொல்லாத ப்ளீஸ்னா. ஆன்ட்டி, நான் உங்க ஃப்ரெண்டு, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு அவ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டா. பின் யாரு ஆன்ட்டி அது வீட்டுக்கு வராங்கன்னு கேட்டேன். அவள் கூறியது அவர் என் கணவனின் நண்பன். எனக்கு இரவு வந்து பேசிட்டு போவாரு. என் கணவர்னால பேச முடியாது. என் கணவருக்கு குறைவு. அதிகமா குடிச்சதால அவருக்கு குறைவு வந்துருச்சுன்னு கூற நான் இவருடன் பேசுறது உங்க கணவருக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஐயோ இல்ல இல்லைன்னு சொன்னா. பின் அழுதா. நான் அவளை சமாதானப்படுத்தி அழாதீங்கன்னு சொன்னேன். இப்பெல்லாம் அவரு வரதில்ல, என்னன்னு தெரியலேன்னு சொன்னா. பின் என் அம்மா கூப்பிட்ட உடனே நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். என் மனசுக்குள்ள ஒரு மாற்றம். அவளை எப்படியாவது பேசணும்னு. கொஞ்ச நாளா நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அவ எனக்கு மெசேஜ் அனுப்புவா, நானும் ஆன்ட்டிக்கு மெசேஜ் அனுப்புவேன். இருவரும் ஒரு நாள் ஒன்னா வாக்கிங் போனோம். அவ கைய புடிச்சுக்கிட்டு நடந்தேன். அவ எதுவுமே சொல்லல. ஒரு இடத்துல அமர்ந்து இளநீர் வாங்கி குடிச்சோம். பின் இருவரும் வீட்டுக்கு போயிட்டோம். அன்று என் அப்பா அம்மா இருவரும் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. நான் மதியம் சாப்பிட ஹோட்டல் போனேன். அவ என்ன கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்க நான் சாப்பிட ஹோட்டல் போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு இங்க வந்து சாப்பிடு அப்படின்னு என்ன வர சொன்னா. நானும் உள்ள போனேன். நாங்க இருவரும் ஒன்னா சாப்பிடும்போது ஆன்ட்டியிடம்
நான் உங்க கூட கொஞ்சம் பேசவான்னு கேட்டேன். தினமும் உங்களுக்கு தரேன். ப்ளீஸ் ஆசையா இருக்கு. நீங்கும் பாவம்னு கேட்டேன். அதுக்கு அவங்க முதல்ல சாப்பாடு சாப்பிடு, அப்புறம் தரேன்னு சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே இருவரும் சாப்பிட்டு அறைக்கு போனோம். பின்பு ஆன்ட்டியும் நானும் பேசி மகிழ்ந்தோம். நன்றி.